இப்போ வந்து நம்ம ஃபேட்டி லிவர் பற்றி பார்க்க போகிறோம். ஃபேட்டி லிவர் பற்றி வந்து பார்க்கணுன்னா முதல்ல ஃபேட்டி லிவர் முதல்ல என்னென்னா லிவரில் வந்து ஒரு ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்கும். எப்படின்னா வந்து நார்மலாக வந்து ஒரு ஃபேட் வந்து மேக் மோர் தென் வந்து 5% to 10% வந்து இருந்துச்சுன்னா நார்மல் லிவர் தான். அதுக்கு மேலே வந்து ஃபேட் வந்து அப்டேக்கன் வந்து இது வந்து தீஸ் ஆர் த பேசிக் ஃபேட்டி லிவர் இஸ் நோன் அஸ் அ மெடிக்கல் டேர்ம் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து இருக்குது. இந்த லிவர் இட் கேன் பி டயக்னோசிஸ். அதுக்கப்புறம் வந்து இது வந்து டேஞ்சரஸாக இருக்கும். அதுக்கப்புறம் 10%க்கு இதுலேருந்து இதுக்கு மேலே 5 to 10%க்கு மேலே போனாலே ரொம்ப டேஞ்சரஸான ஃபேட்டி லிவர்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ரிவர்சபிள் தான். இட் வில் பி இது வந்து ரிவர்சபிளாக வந்துடும். ஆனால் வந்து ரிவர்சபிள் தான். ஆனால் வந்து இட் வில் பி சேஞ்சஸ் இந்த லைஃப் ஸ்டைல். நம்மளோட வாழ்க்கையோட லைஃப் ஸ்டைலே வந்து சேஞ்ச் பண்ணிடுது. சேஞ்ச் பண்ண பிறகு என்ன ஆகுதுன்னா இட் மேபி காசஸ் எனி சிம்டம்ஸ் வந்து எனி சிம்டம்ஸ் காஸ் பண்ணாமலே வந்து ஒரு பெர்மனெண்ட்டாக டஸ் நாட் காசஸ் எனி பெர்மனெண்ட் டேமேஜ்லாம் பண்ணாது. ஆனால் வந்து இந்த ஃபேட்டி லிவரோட சிம்டம்ஸ் வந்து ஒரு வெயிட் லாஸ், ரொம்ப வெயிட் வந்து லாஸ் ஆவாங்க. அப்டாமினல் பெயின், வயிறு வந்து ரொம்ப வலிக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, வீக்னஸாக இருப்பாங்க, நாசியா, வாமிட்டிங், டயேரியா, கன்ஃபியூஷன், அதுக்கப்புறம் வந்து ஜட்ஜ்மெண்ட் இதெல்லாமே வரும். அதுக்கப்புறம் புவர் ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்கும். டயக்னோசிஸ் இது எப்படிலாம் வந்து சிம்டம்ஸ் சொல்லியாச்சு. இது எப்படிலாம் டயக்னோசிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபேட்டி லிவர் வந்து பேஸ்ட் ஆன் பிளட் டெஸ்ட் வந்து பண்ணுறாங்க. பிளட் டெஸ்ட் பண்ணியில் வந்து லிவர் என்சைமில் உள்ள அந்த என்சைமிக் லெவல் வந்து அதிகமாக இருக்கான்னு பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து அல்ட்ராசவுண்டில் பார்க்குறாங்க. அல்ட்ராசவுண்டில் எப்படின்னா அல்ட்ராசவுண்ட்லேயும் லிவர் பயாப்சிலையும் பார்க்குறாங்க. அல்ட்ராசவுண்டில் எப்படி இருக்குதுன்னா இது வந்து ஒரு ஃபேட்டி லிவர் சப்ஸ்டன்ஸ் தீஸ் ஆர் ஃபார்ம்டு இந்த இமேஜ் லைக் அல்ட்ராசவுண்டில் வந்து ஒரு செம்மையாக தெரியும், ஒரு ஒயிட்டிஷ் ஏரியா மாதிரி தெரியும். லிவர் பயாப்சி பார்ப்பாங்க. லிவரில் வந்து ஒரு பயாப்சி எடுத்து அதுக்கப்புறம் வந்து டிஷ்யூ கல்ச்சர் வந்து பண்ணி பார்ப்பாங்க. எதனால் காசு ஆகுது அப்படின்னா ட்ரிங்கிங் டூ மச் ஆஃப் ஆல்கஹால், ரொம்ப ட்ரிங்கிங் ஆஃப் ஆல்கஹாலு, ஒபிசிட்டியாக இருக்கிறவங்களுக்கு, ஹைப்பர் லிப்பிடீமியாவாக இருக்கிறவங்களுக்கு, டயபெட்டிக் மெலிட்டஸ் இருக்கிறவங்களுக்கு, ரேப்பிடாக வெயிட் லாஸ் ஆகிறவங்களுக்கு, ஹெப்பாட்டிட்டிஸ் சி உள்ளவங்களுக்கு, அதுக்கப்புறம் ஜெனட்டிக் இன்ஹெரிட்டன்ஸ்னால் வந்தவங்களுக்கு, ஜெனட்டிக் இன்ஹெரிட்டன்ஸ்னால் வந்தவங்களுக்கு அண்ட் பிசைட்ஸ் த செட்டைன் இந்த மெடிக்கேஷன்ஸ்லாம் இருக்குது. ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ஹை கொலஸ்ட்ரால் அண்ட் தைரோக்ளோபுலின் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா மால்நியூட்ரிஷன், எக்ஸசிவ் ஆல்கஹால் ரொம்ப குடிச்சுன்னா சீக்கிரமாக இறந்து போயிடுவாங்க. மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்கும். இதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நோ செட்டைன் ட்ரீட்மெண்ட்லாம் இல்லை. இது வந்து இந்த ஃபேக்டர் வந்து வெயிட் லாஸ் ஆனாலும் நம்ம நிறையா சாப்பிடணும், கொலஸ்ட்ரால் வந்து மேனேஜ் பண்ணணும், அதுக்கப்புறம் சுகர் லெவலை மேனேஜ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஹெல்த்தி சாப்பாடாக வந்து சாப்பிடணும். டைப் ஆஃப் ஃபேட்டி லிவர்னால் வந்து எத்தனை டைப் ஆஃப் ஃபேட்டி லிவர்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ், அதுக்கப்புறம் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் இருக்குது. நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ்னு ஒன்று இருக்குது. வந்து ஹை கொலஸ்ட்ராலிமியான்னு இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஆல்கஹாலிக், அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ளீனெக்டோமி, அதுக்கப்புறம் வந்து செட்டோ ஹெப்பாட்டிட்டிஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் லிவர் ஃபங்க்ஷன் அது பண்ணுறாங்க. டைப் ஆஃப் லிவர் ஃபேட்டியாக இதுக்கு வந்து என்னென்னா சிம்டமேட்டிக்கில் வந்து அதுக்கப்புறம் வந்து அப்பிடைட் லாஸாக இருக்குது. அப்பிடைட் லாஸ், வாமிட்டிங்கு, டைப் ஆஃப் லிவரில் வந்து அப்டாமினல் பெயின், அதுக்கப்புறம் வந்து அப்டாமினல் பெயின் இதெல்லாமே வந்து இந்த டைப்பாக இருக்கும். ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் வந்து லிவர் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிருது, அதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நாசியா, வாமிட்டிங், எல்லோ அப்டாமினல் பெயினாக இருக்குது, ஃபேட்டி லிவராக இருக்குது, ஜாண்டிஸ் வருது, ஜென்ரல் மலேசியா வருது, இதெல்லாமே வருதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கண்டினியூஷன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் வேணாம். பேத்தோஜெனசிஸ் எது மூலிமா வருது அதெல்லாம் வேணாம். இதுவே போதும். டயக்னோசிஸ், சிம்டம்ஸு இதெல்லாமே போதும்.